ஹாய் வணக்கம். வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை அரைச்சி பால் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது முதல்ல எடுத்த பால், இது ரெண்டாவது எடுத்தது, இது லாஸ்ட்டாக எடுத்த பால். இந்த மாதிரி தனித்தனியாக தான் எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்றா கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக புதினா, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, 6 ஏலக்காய், 3 மராட்டி மொக்கு, 6லேருந்து 8 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கூடவே கொஞ்சமாக முந்திரி எடுத்திருக்கேன், 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 8 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தாளிக்கிறதுக்கான பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், புதினா எல்லாம் சேர்த்து லைட்டாக ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இது 3 டம்ளர் அரிசிக்கு இந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ இதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்து சும்மா ஒரு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் முந்திரி சேர்த்துக்கிறேன். இது ஸ்டார்டிங்லேயே சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் செய்கிறப்ப ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே கலந்து விட்டாச்சு. நம்ம நார்மலாக அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ அதே அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கணும். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்ப்பேன் எப்போவுமே. அதே அளவுக்கு இப்போ நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா முதல்ல 3ஆவதாக எடுத்த பால் ஊற்றிக்கோங்க, அப்புறம் 2ஆவதாக எடுத்த பால், அப்புறமா முதல்ல எடுத்த பால் ஊற்றிக்கோங்க. இல்லை எல்லாமே கலந்து தான் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் அரிசிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. உப்பு எல்லாம் ஒரு தடவை இப்போ செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கர் மூடி 2 விசிலுக்கு வேக விட்டுடலாம். குக்கரு 2 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி ஸ்டீம் போனதும் நம்ம சூடாக பரிமாறிக்கலாம். பாருங்கள், இப்போ தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம உருளைக்கிழங்கு குருமா, இல்லை வெஜிடேபிள் குருமா, இல்லை நான்வெஜ்ஜில் சிக்கன் குழம்பு அந்த மாதிரி வச்சுக்கலாம். சிக்கன் குழம்பு நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் மேலே கார்டில் டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த வீடியோ கூட நீங்கள் ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் பால் சாதத்தோட உருளைக்கிழங்கு குருமா செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.